ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம டக்குன்னு ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டால் கூட நமக்கு சாயம் வச்சுட்டு அந்த நேரத்தில் கூட நமக்கு செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீனியை இது மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம சீனி போட்டுக்கலாம். சீனி போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக சோடாத்தூள் போட்டுக்கோங்க. ஒன்று கிண்டி வச்சுக்கலாம். இதில் ஒரு நுள்ளு உப்பும் கூடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது தோசை மாவு நீங்கள் கரைப்பீங்கள்ல, இட்லி மாவு கரைக்கிற அந்த கட்டியை விட கொஞ்சம் கூடி கட்டியாக இருக்கும். நம்ம எடுத்து ஊற்றுற பருவத்துக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. இந்த மாவு கரைச்சிருக்கேன். இந்த ஒரு பதத்துக்கு சரிங்களா. சின்னோண்டு குழிக்கரண்டி மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி போட்டு கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம். சின்னோண்டு குழிக்கரண்டி இருக்கனால திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டனால ஒவ்வொன்றும் இருக்கும். சிம்மில் வச்சு தான் நம்ம இது செய்யணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கணக்காக இந்த எடுக்கிற அளவுக்கு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆம்பூர் தான் எடுக்கும். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். பாக்கி உள்ள மாவே நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம ரெண்டாவது போட்டதும் சூப்பராகவே வெந்துட்டுருக்கு. இது ஏன் உருண்டையாக வரல, ஷேப்பாக வரலன்னு நீங்கள் தான் நினைப்பீங்க. நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றி நான் வறுக்கிறேன். அதனால தான் இது இப்படி இருக்குது. நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் இப்படி நான் போட்ட மாதிரியே போட்டிங்கன்னா சூப்பராக போல் மாதிரியே வரும். பார்த்திங்கன்னா உரணம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் கரெக்டாக நடுவில் போட்டனால அது உரணம் நல்லா போல் மாதிரி வந்துருக்கு. நல்லா நிறைய எண்ணெயில் நீங்கள் பொறுத்திங்கன்னா நல்லா போல் மாதிரி. அது மற்றபடி டேஸ்ட்டில் எல்லாம் எந்த வித்தியாசமே இல்லை. நம்ம டீ கடையிலாம் சாப்பிட்ற அதே இனிப்பு போண்டா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை உங்களுக்கு பிச்சு காணிக்கிறேன். உள்ளாடி வெந்திருக்கான்னு பாருங்கள்.
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராகவே வெந்து நல்லாவே இருக்குந்தா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.